ஒரு ஓவிய கண்காட்சி நடந்தது. அந்த ஓவிய கண்காட்சியில் ஒரு ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது. 3 மாதங்கள் வரவேற்பு அறைக்கு வெளியே மாட்டப்பட்டிருந்தது. அதற்கு கீழே ஒரு நோட்டு புத்தகம் வைக்கப்பட்டது, பேரேடு. அந்த பேரீட்டின் கீழே எல்லோரும் எழுதி போனார்கள், இந்த ஓவியம் என்னை மயக்குகிறது, ஓவியருக்கு என் முத்தம், இந்த வண்ணங்கள் எனக்கு வேற ஏதோ சொல்லுகிறது. விதவிதமாக எழுதினார்கள். சற்றே விட்டால் இந்த ஓவியன் ரவிவர்மனை தொட்டு விடுவான் என்றெல்லாம் எழுதி வைத்து விட்டு போனார்கள். 3 மாதம் கழித்து அந்த ஓவியனுக்கு பாராட்டு விழா. அவன் வந்தான். வந்தவன் ஓவியத்தை பார்த்தான். பார்த்து விட்டு சொன்னான், அட பாவிகளே, 3 மாதமாக என் ஓவியத்தை தலைகீழாகவா வாட்டி வைத்திருந்தீர்கள்? என்னை பாராட்டி புரியாமல் பாராட்டி இருக்கிறீர்கள். என் ஓவியத்தை புரிதல் தான் நான் கேட்கிற முதல் பரிசு. எனக்கு விருதெல்லாம் என் ஓவியம் ரசிக்கப்பட்டு விட்டது, தூய்க்கப்பட்டு விட்டது, என் கலையின் ஜீவனாடி அறிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்பதுதான் ஒரு கலைஞன் வேண்டுகிற மிகப்பெரிய யாசகம். பாட்டை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தமிழின் விசாலம் வேண்டும். நான் தமிழர்களை எல்லாம் தமிழை ரசிக்கிறார்கள் என்றுதான் நம்புகிறேன். நான் நம்புவதற்கு காரணமே, தமிழ்நாட்டு மக்கள் பழமொழிகள் படித்து வந்தவர்கள், விடுகதை போட்டு வந்தவர்கள். எழுத்தறிவு இல்லாதவன் கூட தமிழோடு உறவாடி வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில். அவனை கேட்டால் விவாதிப்பான், அவனை கேட்டால் விமர்சிப்பான், அவனை கேட்டால் பழமொழிகளில் பதில் சொல்வான், அவனை கேட்டால் விடுதலைகளிலும் சிக்க வைப்பான். அப்படி தமிழன் தன்னுடைய வாழ்வோடு தமிழோடு ஊறி வந்திருக்கிறான். எனவே இந்த தமிழும் அவனுக்கு புரியும் என்று நம்பிக்கையில் கொண்டுதான் வந்திருக்கிறேன். சில பேருக்கு புரிவதில்லை, அந்த இடத்தில் தமிழ் நினைப்பதில்லை. ஒன்று சொல்லுகிறேன், திரைப்பட பாட்டை நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? வாழைப்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் கொஞ்சம் பணக்காரர்களின் பழம், வாழை கொஞ்சம் ஏழைகளின் பழம். வியாபாரிகள் சங்க தலைவரை வைத்துக் கொண்டு அவருக்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்று சொல்லுவார்கள், திரைப்படம் ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம் என்பது பழமொழி. நாம் பாமரர்களின் கவிதை திரைப்பட பாட்டு என்று நினைக்கிறார். வாழைப்பழம் எப்படி ஏழைகளுக்கு ஆப்பிளின் சக்தியை கொடுக்கிறதோ, பாமரர்களுக்கு கவிதையின் சக்தியை கொடுக்கிறது. நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் உங்கள் மூளை விசாரப்படும், உங்கள் ரசனை அகலப்படும், உங்கள் வாழ்வு செழுமை உறும், உங்கள் இதயம் மகிழ்வுறும். உதாரணமா ஒரு பாட்டுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? மலர்களை போல் தந்தை உறங்குகிறாள் என்று கவிதை வெளித்தார் கவியரசர் கண்ணதாசன். அதில் ஒரு வரி, தங்கைக்கு திருமணமாகிறது, வளர்கிறாள், போகிறாள், வரவேற்கப்படுகிறாள், இப்படி பாட்டு போது. தங்கையின் எதிர்காலம் குறித்து அண்ணன் கனவு காண்கிறார். அவ சொல்றான், பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். இந்த பொருள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். ஒரு கவிஞன் 10 மாதத்தை 4 வார்த்தைகளில் கிடக்கிறார். பூமணம் கொண்டவள், மலர் சூடிக்கொண்டாள், மணவாளனாள், பூமணம் கொண்டவள், 10 வார்த்தை குழந்தை வந்துருச்சு, பால்மணம் கண்டாள். அந்த 10 மாதத்தை 4 சொற்களில் கிடக்கிறான் கவிஞன். இதை புரிந்து கொள்கிற போது மொழி மீது காதல், கவிஞன் மீது காதல், நம் மீதே காதல், நம் கலாச்சாரத்தின் மீது ஒரு பெரிய செறிவு பிரிவு இதெல்லாம் வருகிறது. கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடலாகத்தாளா, கல்யாண பரிசுல என்ன அர்த்தம்? கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாகத்தாளா, கடன் தந்தால் என்ன அர்த்தம்? திருப்பி தரணும். கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாகத்தாளா, கடனா கொடுத்துறீல்ல, நான் திருப்பி தரணும் இல்ல, நான் வட்டியும் போட்டுல கொடுப்பேன். நீ ஒரு முத்தம் கொடுத்தால் நான் திருப்பி 1, வட்டி 1, நான் 2 முத்தம் கொடுப்பேன். கன்னத்தில் இதெல்லாம் இவ்வளவு அழகு இருக்கு. இப்போது நான் சொன்ன பிறகு இந்த சபை கைதட்டுவதை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்களே கைதட்டிக் கொள்ள மாட்டீர்களா? உங்களோடு சேர்ந்து தமிழும் கைதட்டாரா?
இது பட்டுக்கோட்டை பாட்டு. வாலி எழுதினாரு. வளையல் போட வர்றாரு கல்யாண பொண்ணுக்கு. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுன்னு ஒரு பாட்டு. அதுல பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால், இது வரைக்கும் தான் தெரியும், பொண்டாட்டி புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும், ஆனா ரெண்டா இருக்காங்க. இந்த வளையல் போட்டா என்ன ஆகும்? பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் சராசரியா எப்படி எழுதுவான் ஒருத்தன்? ஒன்னாக செய்யும் வளையல். அப்படித்தான் எழுதுவான். பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா ஒன்று சேர்த்துரும் ரெண்டு பேரையும். அப்படித்தான் எழுதுவான். வாலி எழுதினாரு, பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல். குழந்தை பிறந்திருமா? இந்த வளையல் சத்தம் அவளை அந்த வளையல் சத்தத்தின் சிணுங்களில் அவள் எழுப்புவதும், அவள் முனகுவதும், அவள் அழைப்பதும், அவள் ஆரவாரம் செய்வதும், அவள் கொஞ்சச் செய்வதும், அவள் மிஞ்சி செய்வதும், இரண்டு பேருக்கும் ஒரு காதல் வளர்வதும், காதல் கலவியில் முடிவதும், அது குழந்தையில் சென்று வளர்வதும் இந்த ஒரு வளையலால் நடக்கும்னு சொல்றோம். இந்த வளையல் ஓசை என்னென்ன பயணம் செய்யுது, இதெல்லாம் இந்த ரெண்டாக, பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் என்று சொல்லுகிற போது ஒரு ஓசை கேட்கிறது. அந்த ஓசையின் வழியே ஆசை வழிந்து மூன்றாவது குழந்தை பிறந்து விடுகிறது. இவ்வளவு இருக்கு இந்த படத்துல. பாட்டு இருக்கு ஒரு பாட்டு. அதுல ஒத்த பணமரமா நான் ஒத்தையில நிக்கிறனே, புத்திகெட்ட அத்த மகன் புறப்ப விட்டு போறானே. இது ஒரு பெண்ணினுடைய ஏக்கம். இந்த முதல் வரி ஒத்த பணமரமான்னு ஏன் சொன்னான்? ஒத்த பணமரமான்னு ஏன் சொன்னான்? இந்த ஒத்த பணமரம்ங்கிற முதல் வரியில் இங்க வச்சேன் இல்லையா, இதுக்கு ஒரு விடுகதை. ஒத்த பணமரமா ஒத்தையில நிக்கிறனே, புத்தி கெட்ட அத்த மகன் புலப்ப விட்டு போறானே. முதல் வரிக்குடைய விடுகதையை கடைசி வரியில விட சொல்லியிருக்கேன். ஒரு தலையா காதலிச்சா ஒண்ணு சேர முடியாது, ஒத்த பணமரையில் ஊஞ்சல் கட்ட முடியாதுன்னு சொல்ல. ஒத்த பணமரத்தில் ஊஞ்சல் கட்ட முடியாது. கிளைகளற்ற மரம் இந்த பனைமரம், கிளைகளற்ற மரம். இதில் ஊஞ்சல் கட்ட முடியாது. இது நீ ஒரு பனைமரம், நான் ஒரு பனைமரம், ரெண்டு ஒத்த பனைமரம் சேர்ந்தானா ஊஞ்சலே கட்ட முடியும். இரண்டு கைகள் கட்டினால் தான் ஓசை வரும் என்று அது அந்த முதல் வரிக்கு சொல்லப்பட்ட. இந்த முதல் வரியை எடுத்து கொண்டு போட்டு பொருள்கோள் என்று தமிழில் ஒரு இலக்கணம் உண்டு. இந்த கொண்டு போட்டு பொருள்கோள் மூலம் இந்த முதல் வரியை எடுத்து கொண்டு போய் கடைசி வரியை இணைத்தால் இந்த பாட்டுக்குரிய பின்னணியும், அந்த ஒரு பெண்ணின் வலியும், அதுக்குரிய காதல் துடிப்பும் அதெல்லாம் சேர்ந்து வரும். இதையெல்லாம் இப்படியெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடல்களில் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு.